வணக்கங்க. ஈரோட்ல இருந்து நான் வந்திருக்கேன். கரூர் மாவட்டம் தொப்பம்பட்டிங்கிறதுல கொங்கு மந்திராலயம் அப்படிங்கிற ஒரு கோவில். இது பார்த்தீங்கன்னா, குரு ராகவேந்தருக்கு ஒரு பிருந்தாவனம்னே சொல்லலாம். நீங்க எப்படி ஆந்திராவுல இருக்கிற மந்திராலயம் எப்படி இருக்கோ, அதே மாரி இங்க கோயில் இருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலையில சூப்பரா இருக்கு. சுத்தியும் பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த ஒரு இயற்கையான சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம வந்த கோவில். ராகவேந்தர் பிருந்தாவனம், வேலங்காட்டூர், தொப்பம்பட்டி, கரூர் டிஸ்ட்ரிக்ட். பாருங்க, உள்ள வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே விநாயகர் நம்ம விநாயகரோட ஒரு தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விட்டல பாண்டுரங்கன். அவர் பாண்டுரங்கன் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கடவுள். அவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல விநாயகருக்கு அடுத்தது உள்ள வந்தீங்கன்னா பாண்டுரங்கன் அவர் சாமி தான் இருக்காங்க. பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்தது ஒரு நம்ம மாஞ்சால அம்மன் அவங்க இருக்காங்க. அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் இருக்காரு, சிவன் பார்வதி அம்மா இருக்காங்க. இங்கே நீங்கள் அடுத்தது நம்ம மெயினாக இருக்கிறது நம்ம குரு ராகவேந்தர் தான். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையில் உண்மையில அங்கே நீங்கள் மந்திராலயத்தில் எப்படி இருக்கோ அந்த அளவு இங்கே நல்லா இருக்கும். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா வர்ற மக்கள் ஒரு தியானம் பண்ணுறதுக்கு ஒரு அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இதுக்காகவே ஒரு தியான மண்டபமே கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளே பார்க்கலாம். கொஞ்ச நேரம் அதுக்குள்ள இந்த கோலை வாயில போனா ஓகே. அடுத்தது நீங்க வந்தீங்கன்னா கோசாலை பார்க்கலாம். வாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோசாலையில் ஒரு 3 பெரிய மாடு இருக்கு, ஒரு சின்ன குட்டி இருக்கு. இங்கே தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லா பராமரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்க்குறது இப்போதான் புதுசாக அன்னதான கூடம் கட்டிட்டு இருக்காங்க. மக்களோட வருகைக்கு தகுந்த மாதிரி அவங்கள உபசரிக்கிறதுல உணவும் கொடுத்து உபசரிக்கணுங்கிறக்காக அன்னதான கூடம் ஒரு சிறப்பாக கட்டிட்டு இருக்காங்க. இவங்க காங்கேயம் காளைங்கிற அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு இனத்தை பாதுகாத்து பண்ணிட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணம் காங்கேயம் காளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 ரூபா வரைக்கும் செலவாகும் பராமரிக்கிறக்கு. அதை இவங்களே சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறத்தை ரொம்ப பராமரிச்சுட்டு வர்றாங்க. படிப்பு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாதம் மாதம் இங்கே கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அது சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இறந்தவங்க அந்த மாதிரி அதாவது அனாதை அப்படிங்கிற மாதிரி அதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களே முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்ன சொல்றது, நீங்க ஒரு தடவை பாருங்க, கோவில்ல பாருங்க என்னென்ன பண்றாங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். உங்களுக்கு இந்த விஷயங்கள்ல உங்களால முடிஞ்சா பங்கெடுத்துக்கணும், இல்லை இந்த தகவல் இதை பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒரு டொனேஷன் பண்றதுன்னா அவங்க நம்பரை நான் கீழே கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்க அதை கேளுங்க. நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்மளுடைய ஒரு சின்ன பங்கு நம்ம எடுத்துக்கணும்னு நான் ஒரு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.